இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 28 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, பிரதமை திதி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல மழை பயங்கரமாக பெய்யும். ரோஹிணி நட்சத்திரங்கிறதே சந்திரனுடைய நட்சத்திரம். சூரியன் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதி. நேரடியாக சனியின் பார்வையில் ரிஷபம் மாட்டிட்டு முழிக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட இடங்கள், நிறைய இடங்களில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள், அசம்பாவிதங்கள், இதெல்லாம் நிறைய இடங்களில் நடக்கும். அதனால் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருக்குன்னா பெட்டர். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்காமல் இருந்தாவே போகிறோம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான். நரசிம்மரை பிடிச்சிங்க, வேறு ஒன்றுமே இல்லை. டெய்லியும் காலையில் நரசிம்மரை வணங்குங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு மோர் சாப்பிட்டு போங்க, எந்த குழப்பமும் இருக்காது, தெளிவாக இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நிறையா செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதாரத்தில் திடீர் உயர்வை காணக்கூடிய நாள், சொல்லவே முடியாது. திடீர்னு பார்த்தா பெருசாக ஒரு செக்கு, எப்போவோ வர வேண்டிய செக்கு இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு நான் வன்மை பிரம்மாண்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு லெவலுக்கு மீறி சொல்லாமல் பார்த்துக்கொள்வது. ஏன்னா சனியின் பார்வையில் உட்காந்துருக்கிறதுனால செலவுகள் நடக்கும், விரயங்கள் நடக்கும். அட் தி சேம் டைம் நீங்கள் பேசின அந்த வார்த்தையை மட்டும் வச்சு விளையாடுவாங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்துலேயும் சரி வெளியும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு சூக்ஷம் என்னென்னா, எந்த விஷயத்தையுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் ஜெயிக்கும், மற்றவங்க சொன்னதை கேட்டால் தோற்றுரும். இவ்வளோதான் விஷயம். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். எல்லா விஷயம் சூக்ஷமும் அங்கே தான் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும். எல்லாருமே தயவுசெய்து வெந்நீர் மட்டும் குடிங்க. சூரியன் சந்திரன் புதன் மூணுமே சேர்ந்துருக்கு இந்த நாளில். சனியின் பார்வையில் சந்திரன் உட்காந்துருக்கிறது. ஒரு சில பேருக்கு லைட்டாக தலைவலி, லைட்டாக ஜலதோஷம், லைட்டாக ஆவி பிடிக்கிறது, லைட்டாக வெந்நீர் சாப்பிட்றது, எல்லாமே லைட்டாக பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நம்ம தேவையில்லாத டென்ஷன் மற்றவங்க மூலியமாக நடக்கும். மெயினாக மூத்த பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் 2-3 நாட்களாக இருக்கின்றிருக்கு. அப்படின்னா இந்த நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் இந்த பாதம் வலி குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு இந்த நாள் பண தேவைகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எங்கேயுமே பிரயாணம் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக பிரயாணம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் நிறையா பேருக்கு வேலை மாறும், நிறைய பேருக்கு இடம் மாறும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும், உடம்பு லைட்டாக சோம்பலாக இருக்கும். நல்லா ரெஸ்ட் எடுங்க, அவ்வளோதான். கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லி நல்லா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா போகிற இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு சில நாட்கள் நம்ம அலட்டின்றோம்னா எந்த வேலையும் நடக்காது. அது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் ஜெயிச்சிடலாம். மெயினாக இந்த நாள் அதிர்ஷ்டம் யாருக்குன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகளுக்கு, தாத்தா பாட்டிக்கு தான் அதிர்ஷ்டம். சூப்பராக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மேன்மை, கைக்கு வரக்கூடிய பணம் கரெக்டாக வந்து சேரக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் சின்னதாக பிரச்சனை பண்ணி வர்றது தள்ளி போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஏன் இந்த டைமில் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பினீங்கன்னா நாளைக்கு காலையில் ஆஃபீஸில் வாங்கிக்கோன்னு போயிடுவான். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி நாட்களில் சனியின் பார்வையில் மாட்டின்னு இருக்கிறதுனால யதார்த்தமாக ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த விஷயம் தள்ளி போய் நடக்கும், தாமதமாக நடக்கும். 3 மணிக்கு வர வேண்டியவன் 4 மணிக்கு வருவான். டென்ஷனாகி கற்றுனீங்கன்னா இனிமேல் வரவே மாட்டான். அது அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, போஸ்ட்மேனாக இருந்தாலும் சரி, கொரியராக இருந்தாலும் சரி, இதுதான் நிலப்பேன். அதனால் வரதை தள்ளி போகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய சாமர்த்தியம், கெட்டிக்காரத்தனம் யாருதுன்னா கடகத்துது தான். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் முட்டி விட்டமின் டெஃபிஷியன்சி மட்டும் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கீரை வகைகளை இன்றைய நாள் நிறையா சேர்த்துக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், நிறையா பேருடைய ஆசை வழங்கக்கூடிய, அதாவது அருள் ஆசைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா இந்த நாள் வேலையில் உங்களை தூக்கி கொண்டாடி பாராட்டுவாங்க. நம்ம மனசு கரெக்டாக இருந்தால் போகிறோம். ஏன் தெரியுமா? நீங்கள் வேறு வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வேலை பதவிகளில் மட்டும் உங்களை யாரும் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேறு வேலைக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான மனசார வணங்குங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல இந்த மாதிரி அமாவாசை யோகத்தோட கூடி இருக்கக்கூடிய புதன் சனியின் பார்வையில் உட்கார்ந்து இருக்கிறது. அதனால நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியமா. இந்த நாள் யாராவது ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் வெளியூர்லேருந்து வந்திருக்கலாம், வேற ஏதோ நாட்டில் இருக்கலாம், அவர் நமக்கு உதவின்னு கேட்கலாம். அந்த உதவி பண்ணுறதோட சேர்த்து லாஸ்ட்டில் நமக்கும் சேர்ந்து அது பிரச்சனையாக மாறாமல் இருக்கும், பார்த்துக்கணும். உதவின்னு வந்தால் பண்ணிடுறது நல்லது, ஆனால் அந்த பண்ண உதவியை மறுபடியும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கணும். பரோபகார புத்தின்னு சொல்லுவோம். நம்ம 10 ரூபா கொடுக்குறோன்னா அவன் 10 ரூபா 15 ரூபா நம்ம கொடுக்கணும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்ம உதவுற மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு நம்ம தர்மம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைய நாள் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் நல்லா தான் போனேன் சார், வண்டியில் சல்லுன்னு ஒரு லேடி இப்படியே ஆட்டிட்டு வந்தாங்க, கொட்டு கொடுத்துட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய காமெடி நடக்கும். எந்த கெட்ட விஷயம் நடக்காது, அந்த பயத்தை மட்டும் கொடுக்கும். புலி வரும், புலி கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பயம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் கொடுக்காது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல செலவு பண்ணுவீங்க. செலவு நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் இருக்கிற கண்ணாடி தூக்கி போட்டு நல்லா இருக்கும் கண்ணாடி, அது சரியில்லைன்னு சொல்லி புது கண்ணாடி வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடம்பர செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் செலவு நடந்தால் அதுவே பேசிக்கலாக பிராயச்சித்தம். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் வெற்றி பேராதரவு இருக்கும். அதாவது நம்ம ஒன்றுக்காக போனோம்னா 2-3 சப்போர்ட் தானாக நடக்கும். ஆனால் எல்லா சப்போர்ட்லையுமே அவங்களுக்கு ஒரு உள் அஜெண்டா இருக்கும். சூரியன், சந்திரன், புதன் சனியின் பார்வையில் இருந்து அந்த சனியின் பார்வையோடு சேர்ந்து அந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு நேரடியாக உங்கள் ராசியும் உங்கள் லக்னத்தையும் பார்க்கறதுனால ஒரு வேலையை கண்டிப்பாக முடிப்பீங்க, டவுட்டே இல்லை. நீங்கள் முடித்த கையோட இன்னொரு விஷயம் அவங்களுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷன் ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக காண்பீங்க, மன சந்தோஷம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி உங்களை நம்பி நீங்கள் பண்ணீங்கன்னா இன்றைய நாள் ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர போராட்டமாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் ஒரு ஆட்டத்தை காமிக்குவேன், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆட்டத்தை காமிச்சு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள். நிறைய பேருக்கு கடன் அடையும், நிறைய பேருக்கு கடனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், நிறைய பேருக்கு வேலையாட்கள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வேலையாட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய தொழிலதிபர்களுக்கு இன்றைய நாள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். ஆனால் அட் த சேம் டைம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் 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 மிச்சம் வச்ச பகை இருக்கும்ல, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். அதை மட்டும் பார்த்துங்க. வீட்டில் தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இன்றைய நாள் முழுக்க முழுக்க வேலையில் நிமக்னமாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சௌடேஸ்வரி அம்மன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் மிக அற்புதமாக இருக்கிறது. இன்றைய நாள் நிறைய பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு கலை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரயாணமாகட்டும், முக்கியமான வாய்ப்புகள் ஆகட்டும், இதெல்லாம் வரும். ஆனால் கோபத்தினாலேயோ சலிப்புனாலேயோ தள்ளி போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அடி வரதே கஷ்டம். அதனால் இன்றைய நாளை பற்றி கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை முடிச்சுக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இதெல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், எல்லா விதமான மாற்றங்களும் ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் என்ன கொஞ்சம் உங்களுக்கு கோபமும் இருக்கும்,
அதான் சொல்றேன், 3 விஷயம் உடம்புல வரும். அந்நியன், ரெமோ, அம்பி. இது 3மே இன்றைய நாள் யாருடைய உடம்புல வரும்னா மகரத்துடைய உடம்புல வரும். அதனால் அந்த மூட் ஸ்விங்கை நீங்கள் மேனேஜ் பண்ணால் போகிறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி, அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மா கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க. நேற்று காலையில் ஆரம்பித்த வருத்தம் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் அந்த வருத்தம் இருக்கும். அதை பெருசாக்காமல் இருந்தால் போதும். அம்மா தானே, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பொதுவாகவே தயவுசெய்து வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பெருசாக்காமல் இருக்கிறது நல்லது. எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லாமல் நடக்காது. வாசப்படினாவே செவ்வாய் சனி ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு வாசப்படி அமையும், மீனிங் ஒரு வீடு அமையும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து புரிஞ்சுங்க, தேவையில்லாத சண்டை சச்சரவு வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ண காரியங்களில் நல்லபடியாக முடிங்க. அதே மாதிரி யாரெல்லாம் தொழில் நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கீங்களோ, ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்களோ, தயவுசெய்து கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா வராது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. ருத்ரன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு அலப்பாயும். கேட்ட கேள்வியை 2 தடவை 3 தடவை கேட்கணும்னு தோணும். டவுட்டு மேலே டவுட்டு, புரிதல் கம்மியாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். சில பேருக்கு லைட்டாக கழுத்து வலி, ஒரு சில விஷயங்களுக்கு தீர்வே கிடையாது. உண்மை அதுதான். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, காலைல எந்திரிச்சோன்னா லெமன் ஜூஸ் போட்டு ஒரு 5 பேருக்கு நீங்கள் தானம் பண்ணால் போகிறோம். உங்களுக்கு பிரச்சனை அப்படியே குறையும், 100% குறையும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை நீங்கள் மாற்றலாம். மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, நீங்கள் நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்குமே ஆவரேஜாக தான் இருக்குது. அதனால் எல்லாருக்குமே நல்லது மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.